அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். எய்த்தப்பில் பார்த்தோம் அப்படின்னா கோமதியோட ஃபேமிலி இருக்கிற மருமக எல்லாருமே உட்காந்து ஒன்றா பொங்கல் வச்சுட்ருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்க அண்ணன் ஃபேமிலி, அவங்க அண்ணி எல்லாருமே பொங்கல் வைக்கிறாங்க. இங்கே வந்து குமாரோட அப்பா வந்து நம்ம வீட்டு பொங்கல் தான் சீக்கிரம் பொங்கணும், அந்த பாண்டியனுக்கு நம்ம வந்து மிஞ்சினவன் கிடையாது, நம்ம தான் வசதியும் நிரூபிக்கணும், சீக்கிரம் வை அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. ஏங்க இருங்க, இப்போ தானே வந்தீங்க, செத்த முன்னாடி வந்துட்டு இப்போ வந்துட்டு சீக்கிரமாக அவசரப்படுத்துறீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீ வைக்கிற பொங்கல் இரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சீக்கிரமாக தண்ணியெல்லாம் எடுத்து நிறையா பானைக்குள்ளே ஊற்றும் போது அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நல்லா எடுத்து இந்த அடுப்பை இப்படி அணைச்சி போட்டீங்களே, அது எரியாமல் இருக்குது இப்போ உங்களையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கோவப்படுறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு, டே இந்த பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது, அங்கிட்ட போய் நில்றா, ஏன்டா நீ இப்படி பண்ணுறேன்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே மயில் எல்லாருமே அப்படியே ஜோடியாக பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அதனால் மயிலோட தோலை வந்து அவங்க அம்மா சுரண்டி இப்படி வாவான்னு கையை கூப்பிட்றாங்க. அவங்க எந்திரிச்சிட்டு என்னம்மா அப்படிங்கிறாங்க. மயில் நீ என்ன செய்வே தெரியாது, நீ வைக்கிற பொங்கல் தான் பொங்கி வரணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லி மயில் கேட்கும். நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அப்போ நீ வைக்கிறதா பொங்கி வரணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி சொல்கிறீங்க, எல்லார் பொங்கலும் ஒன்றா போனால் நல்லது தானே, எல்லாம் ஒத்துமையாக தானே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அவங்க தங்கச்சியும் வராங்க. வந்துட்டு அம்மா நீ அக்காவை உழப்பாதம்மா, பேசாமல் வருமா, அக்கா நீ போய் வைக்கிறது வைக்கா, யார் இதை பொங்குதோ அது பொங்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு மயில் திருப்பி கீழே உட்காந்துட்டு சரவங்களோட சேர்ந்து பொங்கலுக்கு தீ மூட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. மயிலோட பொங்கலும் கரெக்டாக பொங்கி வந்துருச்சு, பொங்கிருச்சு அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் கத்துறாங்க. பாண்டியன் வந்து வேணுக்குன்னே அவங்க கோமதியோட அண்ணனை வந்து உசுப்பேத்துறாரு. பொங்கல் கேட்க தான் பாரு, காது கேட்க தான் பாரு அப்படின்ட்டு பாண்டியன் உசுப்பேத்திட்டே இருக்காரு. இதை பார்த்து குமாரோட அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் ஆச்சு. அவன் வீட்டு பொங்கல் தான் பொங்கிருச்சு அப்படின்னு கோவப்படுறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ குமாரோடைய வீட்லேயுமே பொங்கல் பண்ணையிலேருந்து பொங்கல் பண்ணிச்சு. அவங்களும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அரிசியை போட்டு எல்லாம் கிண்டி முடிச்சிடுறாங்க. கோமதி வந்து பொங்கல் பண்ணைக்கு அப்புறம் சூரியனுக்கு எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணி தீபாவளி எல்லாம் கட்டுறாங்க. அதே போல் இங்கிட்டு ராஜியோட அவங்க அம்மாவும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஸோ 2 வீட்லேயும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ராஜியோட அவங்க அப்பா சொல்கிறாங்க, அதான் பொங்கல் வச்சு முடிச்சாச்சுல, இன்னும் இதுக்கு எல்லோரும் வெளியே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கேமராமேன் வராரு. சாரி சார் லேட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க. என்னையா நீங்கள் இப்போ வர்றீங்க, எப்போ வரச்சோன்னா இப்போ வர்றீங்க அப்படின்ட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாரு. சார் இப்போ எடுத்துருவோம் சார் ஃபோட்டோன்னே, போங்க என் பிள்ளைங்க எல்லாமே உள்ளே இருந்து வெளியே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், பேராக வந்தாங்க, நீங்கள் என்ன இப்போ வரீங்க, சரி எல்லோரும் வரிசையாக நில்லுங்க, எல்லாம் ஒன் போல் நில்லுங்க, எல்லாம் அடுத்த ஜோடியாக எடுங்க அப்படின்ட்டு ஓவராலாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து ராஜி அவங்க அப்பா வந்துட்டு வாங்க எல்லாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே போக சொல்கிறாரு. குமார் வந்துட்டு அரசிக்கிட்டாக்க நம்ம 2 சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்ட்டு இங்கேருந்து கை சைடிலே காமிட்டு பேசுகிறாரு. அரசி கண்டுக்கிடாத மாதிரி இருந்துக்கிறாங்க. அடுத்த எல்லோரும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பரிமாறுறாங்க. கோமதி வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி, நீங்களும் கொஞ்சம் உட்காந்திங்கன்னா நாங்கள் கூட உங்களுக்கு பரிமாறுவோம்ல, ஆனால் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு மயில் அம்மா பேசுவோம். அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன், எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வராரு, நீ சாப்பிட கோமதின்னு, இருக்கட்டுங்க நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்து இங்கே ராஜி வீடை காட்டுறாங்க. ராஜி அவங்க அம்மா அவங்களுடைய சித்தி எல்லாருக்கும் பொங்கல் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்கும் வைக்கிறாங்க. ஆனால் பாட்டி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன அத்தா, இதுக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், இப்போ என்னடனா உன் மகன் வீட்டில் நல்லா பொங்கலை கிண்டி சாப்பிட்டு எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறியோ அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நாள் அழுதுட்டு இருந்தவங்க இன்றைக்கி தான் சிரிக்கிறாங்க, அவங்க கொஞ்சமாக சிரிக்கட்டுமே, ஏன் அதையும் போய் கொஷின் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜியோட சித்தி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வீட்டில் எல்லோரும் பரிமாறி முடிச்சிட்டாங்க. எல்லாம் உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கவும் திருப்பி பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராரு. குமதி இங்கே வா, பிள்ளையெல்லாம் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் எல்லா பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எதுக்கு, என்ன விஷயம், நானே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சரி இரு நானே கூப்பிட்றேன், சரவணா கதிர் செந்தில் எல்லோரும் வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. என்னப்பா என்ன அப்படின்ட்டு எல்லோரும் ஓடி வராங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நான் வெளியில் போயிட்டு வந்தேன்னா அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன்னா, அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது கடைசி இந்த கல்யாணத்தோட பேச்சை பற்றி இருந்துச்சு, பழனியோட கல்யாணத்தை பற்றி. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, ஏன் ஆகலை, எதுக்காகலை, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா தான் அவர் சொன்னார், ஒரு பூசாரி வந்து நம்ம போய் ஒரு ஜோசியை போய் பார்க்கலாம், அவர் வாரத்தில் ஒரு நாள் தான் ஜோசியம் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் அந்த கோயில் இருப்பார் அவர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மயில் அப்பாவும் கேட்குறாங்க. ஆமாம் சார், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே, ஆமாம் அவர் வாரத்துக்கு ஒருக்க தான் ஜோசியம் பார்ப்பாருன்னு. ஆமாம் அவர்கிட்ட தான் நாங்கள் போய் கேட்டோம், கடைசி எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் வழிபடாமல் இருக்கிறது தான் காரணம்ட்டாங்க அப்படிங்கையும்
கோமதி வந்துட்டு ஏங்க அதான் உங்கள் குலதெய்வங்கள் எதுனேங்கிறது தெரியவே மாட்டேங்குது, அப்புறம் எப்படி நம்ம போய் வழிபடுறது அப்படிங்கிறாங்க. அட அதை பற்றி தான் நான் பேச வரேன், கேளு முழுசா. அப்படியா குலதெய்வங்களை போய் சாமி கும்பிடுமா, எங்களுக்கு குலதெய்வங்களே தெரியாதே சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜோசியர் என்ன சொன்னார், உங்களுக்கு தானாக கண்டிப்பாக தெரிய வரும் பாருங்க அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது எங்களை பார்த்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து பேசுனாங்க. அவங்க என்னை விட ஒரு 5 வயசுக்கிட்ட தான் மூத்தவங்களாக இருப்பாங்க. அவங்களா தான் வந்து பேசுனாங்க. என்னுடைய ஊர் எந்த ஊருங்கிறத கேள்விப்படவும், இந்த ஊர் தான் நானும் பிறந்தேன், இந்த இது அந்த இதுன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க பேர் அது இதுன்னு பேசிக்கிட்டே வந்தாங்க. கடைசி பார்த்தா எங்கள் குலதெய்வம் கோயில் நம்மளுடைய மானாமதுரையில் இருக்கிற மாடசாமி தான் சொல்லிட்டாங்கன்னே. அப்படியா அப்படின்னே. ஆமாம், யார் மாமா அப்படிங்கோ. இந்த மாதிரி கடைசி பேசினவங்க எனக்கு வந்து பெரியம்மா பொண்ணு தான் வேணும் அவங்க அப்படிங்கோ. அப்படியா அப்படின்னு எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு. ஆமாம் கோமதி, நம்ம நாளைக்கே நம்மளுடைய கோயிலுக்கு போகிறோம். அவங்க எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எங்களுடைய சொந்த பந்தம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கோயிலில் சாமி கும்பிட்டு பொங்க வைக்கிறாங்களா. ஸோ நம்ம போகிறோம், சம்மந்தி நீங்களும் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு அப்படின்ட்டு மயில் அம்மா கேட்கவும், ஏன்னா இப்படி சொல்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் எல்லோரும் வந்தோம்ல, அதே போல் எங்கள் கோயிலுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக சாமி கூட வாங்கங்கயோ. அடுத்த மீனை பார்த்துட்டு ஏன்ப்பா உங்கள் அப்பா அம்மா வருவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா அவங்க எதுக்கு, அவங்களாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது, கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் குடும்பத்தோடு சம்மந்தியோடு போனால் நல்லா இருக்கும்ல. சரி செந்தில் நீ ஒன்று பண்ணு, அவங்ககிட்ட பார்த்து பேசுகிறீ, நீ இந்த மாதிரி எல்லோரும் வாங்கன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. திருப்பி கொஞ்சம் கழிச்சு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சரி இல்லை இருக்கட்டும், நானே பார்த்து பேசிடுறேன் சரியா மீனை, நீ அப்புறம் மட்டும் உங்கள் அப்பா நம்பரை மட்டும் ஃபோன் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமான்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த வரேன் கோமதினி, எதுக்குங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைங்களுக்கு போகிறோம், பொங்க வைக்கிறதுக்கு ஜாமான்லாம் வாங்க வேண்டாமா, நான் போய் இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சமைச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இந்த இப்போ தாங்க காய்கறி கட் பண்ணியிருக்கோன்னே. அதெல்லாம் இல்லை, தடபுடலாக பெரிய நல்ல விருந்து மாதிரி சமைக்கணும், நல்லா சமைச்சு வெயி, நான் அந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடிடுறாரு. மயில் அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன சம்மந்தி இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவருக்கு சொந்த பந்தம் இல்லைங்கிற ஏக்கம் ரொம்ப நாள் இருந்துச்சு, அதனால நிறைய பேர்கிட்ட ஏச்சு பேச்செல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அவங்களோட சொந்த பந்தம் யாருங்கிறது தெரிஞ்சிச்சு, குழந்தைங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சா, ஸோ அதனால அவருக்கு தலைக்கால் புரியாமல் இந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கோமதி பேசுகிறாங்க.